வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்ரீ மீனாட்சி ஜோதிடம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து பாருங்கள், ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் இன்று நாம் காண இருப்பது இந்த சந்திரன், ஜாதகத்தில் உள்ள சந்திரன் சொல்கிறோம் இல்லையா, அது தேய்விரை சந்திரன், வளர்பிறை சந்திரன் சொல்லுவாங்க. இந்த தேய்விரை சந்திரன், வளர்பிறை சந்திரன் சொல்கிறதுக்கு அதோட பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு அசுரனுக்கு 27 குழந்தைகள், 27 இந்த பெண் குழந்தைகள் தான். அவங்க தான் அந்த 27 நட்சத்திரங்கள். இந்த அஸ்வினி பரணிலேருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பெண் குழந்தைகளை அந்த பெண்களை அந்த அசுரன் இந்த சந்திரனுக்கு அந்த 27 பேரையும் திருமணம் செஞ்சதாக வரலாறு. அப்போ 27 பெண்களையும் திருமணம் செஞ்சு கொடுத்தா அந்த சந்திரன் ஆனப்பட்டவர் 27 பேரையும் ஒன்று போல் நடத்தணும், ஒன்று போல் அன்பாக இருக்கணும், அதான நீதி. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, சந்திர பகவான் இந்த கார்த்திகா, ரோகிணி இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் ரொம்ப அதிக அன்பாக இருந்திருக்கிறார். இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் அதிக அன்பாக பாசத்தோடு இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இப்போ மற்றவங்களுக்கு மனசில் குழப்பம் வருது, ஏன் நம்மகிட்ட மட்டும் அவர்கிட்ட அதிக அன்பாக பாசமாக பிரியமாக இருக்கிறாரு, ஏன் நம்மகிட்ட இப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு மற்ற 25 பேர் ஒன்று சேர்ந்து அவங்க தந்தையார் அந்த அசுரன்கிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி கார்த்தியா ரோஹிணிகிட்ட மட்டும்தான் அவர் ரொம்ப பிரியமாக நடந்துக்கிறாரு, எங்கிட்ட அப்படி பிரியமாக நடந்துக்கிறது இல்லை, அவர்கிட்ட அதிக பிரியமாக இருக்கிறாரு, இதுக்கு நீங்கள் தான் என்னென்னு கேளுங்க, பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் இந்த சந்திரனை கூப்பிட்டு, நான் 27 பெண்களையும் நான் ஒன்று போல தான் நானும் உனக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தேன். அப்போ 27 பெண்களையும் நீங்கள் ஒன்று போல தானே நடத்தணும், அதென்ன 2 பேர்கிட்ட மட்டும் அதிக அன்பு, மற்றவர்கிட்ட அதிக அன்பு இல்லாமல் கம்மியாக இருக்குது, நீ அழகாக இருக்கிறேன்னு உனக்கு நினப்பு, நீ அதிக அழகாக இருக்கிறதுனால அந்த மமதையில் நீ இந்த பெண்கள்கிட்ட மட்டும் 2 பேர்கிட்ட மட்டும் அதிக பிரியமாக இருக்கிறதோ இந்த மாதிரி இருக்கிற, அதிகமாக இருக்கிற காலத்தில் தானே நீ இப்படி இருக்க, அதனால் உனது அழகு தேய்ந்து வளர கடவாயாக அப்படின்னு அவர் சொல்லிட்டார். உனது அழகு தேய்ந்து வளர கடவாயாக அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த 27 பெண்களோட தந்தை அப்படி சொல்லிட்டார். இந்த காரணத்தினால தேய்விரை சந்திரன், வளர்விரை சந்திரன் அப்படின்னு இந்த ஜாதகத்தில் சொல்லப்படுது. இதுதான் விஷயம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சரியா? சரி, நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தென்னாட்டுடைய சிவனை பற்றி எந்நாட்டிற்கும் நிறைவாக போற்றி போற்றி. வணக்கம்.